மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கூறுகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, கருணாநிதி பேரனுக்கு இம்புட்டு அறிவா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இது கொஞ்சம் அசிங்கமா இல்லையா? நான் உதயநிதியை கேட்குறேன், கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்காப்பா உங்களுக்கெல்லாம்? இவ்வளோ நாளாக நீங்கள் எப்படி ஆட்சி அமைச்சிங்க? 2006 to 2011 உங்கள் தாத்தா வெறும் 96 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு தான் ஆட்சியை நடத்தினார். அப்போ எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கி ஆட்சி நடத்தினாருங்கிறது இதே இதில் சட்டமன்றத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியதானே? நீங்கள் நேற்று சொன்னீங்கல்ல, நாங்கள் சீனியர் அப்படின்னு. உங்களுக்கு முன்னாடியே ஆட்சி அமைச்சோம். அப்போ எவ்வளோ பர்சன்ட் ஓட்டை வாங்கி நீங்கள் ஆட்சி அமைச்சிங்க? இப்போ விஜய் வந்துட்டு எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் கம்மியாக வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லாமல்ல. அப்போ நாங்கள் 90% ஓட்டு வாங்கி 96 எம்எல்ஏ சீட்டையும் 90% ஓட்டு வாங்கிட்டாரு இப்போ அப்படின்னு எடுத்துக்கலாமா? வெறும் 96 எம்எல்ஏ வச்சுட்டு மைனாரிட்டி ஆட்சி அமைச்ச நீங்கள் இன்னைக்கு 65% எதிராக இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க எதிராக வாக்களிக்கல, அவர் விஜய் அவர்களுக்கு வாக்களிக்காம இருந்தாங்க, அவ்வளோதான். அதை நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்கிய ஓட்டுகள்னு இதர கட்சிகள் எல்லாம். அவர் சிங்கிளா தனியா நின்று 34% 35% ஓட்டை வாங்கியிருக்காரு. நீங்க 30 கட்சியோட கூட்டணி வச்சு 30% ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அதிகார பகிர்வுங்கிறது 30% வாங்கினவங்களுக்கு, 35% வாங்கினவங்களுக்கு, 20% வாங்கினவங்களுக்கு நான் விகிதாச்சார அடிப்படையில் தான் கொடுக்கணும். அப்ப அது 50 வருஷமா இருந்த நீங்க ஃபாலோ பண்ணியிருந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அந்த மாதிரி சொல்லி வாங்கியிருந்திருந்தா சரிங்களாம். இவ்வளோ நாளாக நீங்கள் அப்படி தானே வாங்கினீங்க. 2021 நீங்கள் எவ்வளோ % ஓட்டு வாங்கினீங்க? இதே அசம்பிளியில் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள் இவ்வளோ % ஓட்டு வாங்கினோம், வாங்கி தான் ஆட்சி அமைச்சோம். எங்கள் தாத்தா 96 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, இவ்வளோ % ஓட்டை தான் வாங்கி ஆட்சி அமைச்சோம். இப்போ நீங்கள் இவ்வளோ கம்மியாக வச்சுக்கிட்டே ஆட்சி அமைச்சிட்டீங்க அப்படின்றத சொல்லலாம்ல. எதை பேசினாலும் நீங்கள் புள்ளி விவரத்தோட பேசுறீங்களே, இதையும் சொல்ல வேண்டியதுதானே. நீங்கள் 1967 இருந்து 2021 வரை எத்தனை % ஓட்டு வாங்கி ஆட்சி அமைச்சிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு உண்மையிலேயே திராணி இருந்தால், தெம்பு இருந்தால் இந்த அசம்பிளியில் பதிவு பண்ணணும். நான் கேட்குறேன்.